ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து எங்களோட ஸ்ரீலங்கன் சூப்பரான மலை அச்சார் தான் செய்ய போகிறோம் நண்பர்களே. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? இந்த பேஸ்ட்டை நாங்கள் செஞ்சு ஒரு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சோம்னா எங்களுக்கு தேவையான நேரத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் இல்லை வெளியிலே வைக்கலாம். நாங்கள் தேவையான நேரத்துக்கு அதை எடுத்து கொஞ்சமாக வெங்காயங்கள் எங்களுக்கு தேவையான மரக்கறிகளை போட்டு சூப்பராக அச்சார் ரெடி பண்ணி டக்குன்னு நினைச்ச நேரம் சாப்பிட்றலாம். இப்போ நான் அந்த பேஸ்ட்டையும் செஞ்சு உங்களுக்கு அச்சாரம் செஞ்சு காட்டுறேன். அது எப்படி பிறட்டுறேன். அச்சாரில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. நான் செஞ்சு போட்டிருக்கேன். இந்த அச்சாரும் நான் செஞ்சு ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் நான் எனக்கு ஒரு தேவைக்காக செய்கிறேன். இனிமே மற்ற பல வகை அச்சார்களும் நான் செஞ்சு போடுவேன். நீங்கள் பாருங்கள் சரியா? இப்போ வாங்க இந்த மலை அச்சாரம் நாங்கள் செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசிச்சம்பல், நெத்தலிச்சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா? இப்போ வாங்க கடகடன்னு சூப்பரான அச்சார் செய்யலாம். இதில் வந்து பாருங்கள் டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். நான் வந்து இந்த சீட்ஸ் இல்லாத டேட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சீட்ஸோடு வாங்கினீங்கன்னா சீட்ஸ் எடுத்துருங்க. பார்த்தீங்களா? 500 கிராம் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து வினிகர் சேர்க்க போகிறேன். இது வந்து கோகனட் வினிகர், அதுங்க தேங்காய் நீர் வினாகிரி. இது எவ்வளோ எடுத்துருக்குறேன்னு பாருங்க, 750 ml எடுத்துருக்குறேன். இது நீங்கள் கொஞ்சமாக செய்கிறேன்னா இதில் அரைவாசி படி செய்யுங்க. இப்போ இந்த வினிகரை ஊற்றி இந்த டேட்ஸை ஊற வைப்போம். இப்படியே வடிவாக ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா ஊறட்டுக்கும் இந்த வினாகிரியில் மூடி வைப்போம். இதில் வந்து கடுகு எடுத்துருக்கேன் பாருங்க. இதை பட்டை அரைச்சி எடுப்போம். இப்போ பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பட்டை இந்த பிளேட்டுக்கு மாற்றுவோம். இப்போ பாருங்க இது நல்லா ஊறி இருக்குது. இனி வந்து இதை நாங்கள் இந்த மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுப்போம். அச்சாறுகள் செய்யக்கில் எப்போவுமே கூடிய அளவு இந்த மர அகப்பை மண் சட்டிகள் பாவிக்கிறது நல்லம். ஏன்னா நாங்கள் வினாகிரி சேர்க்கிறதால இப்படி பாவிக்கிறது நல்லம். இப்போ பாருங்க நல்லா அரைச்சாச்சு. இந்த இங்கே சட்டிக்கு சேர்ப்போம். இதையும் வலிச்சு வடிவாக சேர்ப்போம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்ல வடிவாக பேரிச்சம்பழம் எல்லாம் வினாகிரியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. இனி இதில் வந்து அரைச்சி வச்ச கடுகு, இதோட வந்து மிளகுத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கிறேன். தனி மிளகாத்தூள் உங்களுக்கு அளவுகள் வேணுமென்றால் சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன். இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட ஏலக்காய் பட்டை, அதுக்கு பிறகு சீனி ஒரு கொஞ்சம், இதோட சர்க்கரையை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் இருக்கா கலந்து விடுவோம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி இதை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுக்க வேண்டியது தான். அடுப்பாக கூட்டாமல் கணக்காக ஒரு மீடியத்தில் விட்டு நல்லா இதை கலந்தெடுப்போம். இப்போ பாருங்கள் இது காய்ச்சிப்பட்டு வருது. காய்ச்சிப்பட்டு வரைக்கும் இப்படி பறக்கும். இங்கே பார்த்தீங்களா? இந்த மாதிரி பறக்கும். கைகளை கிட்ட வைக்காமல் கொஞ்சம் தள்ளி நின்று அடுப்பை தணிச்சு விட்டு காய்ச்சுங்கோ. இல்லாட்டி கைகளில் பட்டுச்சுண்டா சங்கம் பொறுப்பேக்காது. இப்போ காய்ச்சி எடுப்போம். இப்போ பாருங்கள் கொதிச்சு கொண்டு வருது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இன்னும் முடியலை. நேரம் கொதிக்கணும். அப்போ தான் நாங்கள் வச்சிருக்கலாம். ஆனால் அவசரப்பட்டு இப்படியே இறக்கிடக்கூடாது. பொறுமையாக கிளறணும். கைகள்லாம் பத்திரம். இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் பறந்து அடிச்சிருக்கேன். நீங்கள் இப்படி தொப்புன்னு பறக்கும். அதால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைங்க. நான் மகனை வீடியோடு கேட்கே தள்ளி தான் விட்டு எடுத்துக்கொண்டிருக்கேன். இப்போ இந்த பட்டை அவர் கத்திக்கொண்டு நிற்பார். அதால் இப்படியே நல்லா காய்ச்சி எடுப்போமா. இப்போ பாருங்கள் நல்லா காய்ச்சியாச்சு நண்பர்களே. இந்த மாதிரி பார்த்தீங்களா? எவ்வளோ எப்படி இருந்தது, இப்படி வந்துட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இங்கே பார்த்தீங்களா? இப்படி வரணும். இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுக்கு விடுவோம். இப்போ பாருங்க நல்லா ஆறிட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆறிட்டு இனி வந்து இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வைக்க வேண்டியதான்.
இப்படி போட்டு வச்சோம்னா எங்களுக்கு தேவையான நேரம் எடுத்து நாங்கள் அச்சாறு ரெடி பண்ணலாம். எடுத்து பார்த்திங்களா இப்படி இந்த மாதிரி திக்காக வரணும். நாங்கள் காய்ச்சும் போது எப்படி தண்ணியாக இருந்துச்சு, நல்லா திக்காக வார அளவுக்கு இப்படி காய்ச்சி எடுக்கணும். இது அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா சரி. இது வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட செய்யலாம் நண்பர்களே. இந்த மாதிரி செஞ்சு சின்ன டப்பாக்களில் மலை அச்சாறு பேஸ்ட் அந்த மாதிரி கூட நீங்கள் விற்கலாம். நல்ல லாபம் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இங்கே பாருங்கள், இப்போ செய்யலாமாங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். இதோட கேரட், கறிமிளகாய் எல்லாத்தையும் இதில் சேர்ப்போம். இதில் வந்து பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு கீறு. இப்படி போட்டுட்டு பச்சை மிளகாய் நீங்கள் காம்போட கூட சேர்க்கலாம். அப்படியே கலந்து விடுவோம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டால் அச்சாறு ரெடி. நீங்கள் டக்குன்னு இப்படி பேஸ்ட்டாக செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அச்சாறு சாப்பிட ஆசைன்னா டக்குன்னு கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து போட்டாச்சு இந்த மாதிரி போட்டு பிரட்டி சாப்பிட்டிங்கன்னா சும்மா அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிரியாணிக்கு நாங்கள் சாப்பிடுவோம். பிரியாணி இல்லாட்டிக்கு நாங்கள் ரைஸுகள் நல்ல இறைச்சி கறிகள் அதுகள் எல்லாம் வைக்கும்போது அந்த டைமில் கூட சாப்பிட்லாம். இப்போ இதை பாருங்கள், இப்படி ரெடி பண்ணியாச்சா. இதை மூடிடணும். இது கைப்படக்கூடாது. ஒரு கரண்டிகளால், ஈரமில்லாத கரண்டிகளால் நடுக்கணும். இதை வச்சோம்னா சரி. ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லை, வெளியிலேயே வைக்கலாம். இப்போ பார்த்தீங்களா சூப்பராக எங்களோட அச்சாறு ரெடி ஆகிட்டு பாருங்கள் நண்பர்களே. அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு பிரியாணி இல்லாட்டிக்கு சிக்கன் சாப்பாடுகள், மட்டன் சாப்பாடுகள் சாப்பிடல இதில் ஒரு கொஞ்சம் வச்சா அப்படி அந்த மாதிரி இருக்குது சாப்பிடும்போது. நான் சாப்பிடுவோம்மா பாருங்க. அச்சார் தான் நச்சன் இருக்கு நண்பர்களே. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. இந்த பேஸ்ட்டை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நினைச்ச நேரம் அச்சார் செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாம். வேறு லெவல். கரெக்டாக பாவமா வேறுங்க இந்த மாதிரி இருக்கு. உண்மையாக இருக்குது. பேரிச்சம்பழத்தில் சுவையெல்லாம் வேறு லெவலாக இருக்குது நண்பர்களே. தான் மலை அச்சாருன்னு சொல்லுவீங்கன்னா இது வந்து இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு சிக்கன் பிரியாணி அது செய்ய போகிறீங்கன்னு வையுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன், கல்யாண வீடு, பர்த்டே பார்ட்டி அப்படி ஏதாவது செய்கிறேன்னு சொன்னால் முதல் நாளே நீங்கள் இந்த பேஸ்ட் எடுத்து இப்படி செஞ்சு வச்சிடலாம். செஞ்சு ஒரு போத்தலை போட்டு வச்சிங்கன்னா அடுத்த நாள் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் விட்டவே மாட்டீங்க. என்ன சிக்கன் கறி என்ன மட்டன் கறி செஞ்சாலும் இப்படி ஒரு அச்சார் செஞ்சு வச்சு ஒரு சைடில் வச்சு சாப்பிடக்க அந்த மாதிரி இருக்கும். வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் முதல் நாளே செஞ்சு வைக்கலாம். அப்படி பேஸ்ட்டை செஞ்சு வச்சிங்கன்னா நினைச்ச நேரம் சட்டாரண்டு செஞ்சு பட்டாரண்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கும். இது வந்து எங்களுக்கு ஸ்ரீலங்கன் அச்சார். இந்த அச்சாரில் இன்னொரு வகை இருக்குது. அது வந்து பேஸ்ட்டாக கடுகு அரைச்சி செய்கிறது. அதுக்கு நான் செஞ்சு போட்டிருக்கேன் ஏற்கனவே. இன்னொரு வாட்டி உங்களுக்கு செஞ்சு போடுறேன். கண்டிப்பாக நிறைய விதங்கள் இருக்குது. இதில் விருப்பம்னா பப்பாளி பழ காய் இருக்குது. பப்பாப்பழ காய் அது கூட நீங்கள் துண்டு துண்டாக வெட்டி போடலாம். நல்லா தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களோ விட்டவே மாட்டீங்க. பார்த்தீங்களா கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கலர்ஃபுல்லாக இங்கே சரிங்களா. நீங்கள் அடுத்த நாள் பாவிக்கிறேன்னா முதல் நாள் என்ன செய்யணும், இந்த கறிமிளகாய்கள் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டிட்டு ஒரு டிஷ்யூவால் துடைச்சிட்டு ஈரம் இல்லாமல் துடைச்சி போட்டு வெட்டி போடலாம். கேரட் அது எல்லாத்தையும் வடிவாயிரு டிஷ்யூ பேப்பரால் துடைச்சிட்டு வெட்டி போட்டிங்கன்னா அடுத்த நாள் 2-3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இந்த அச்சார் பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2-3 மாசமானாலும் கெட்டு போகாத நண்பர்களே. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டேட்டா.